யாரையா ஏமாத்திட்டு இருக்கீங்க? சமூக நீதி பத்தி பேசுவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இருக்காயா? தகுதி இருக்கா? நிச்சயமா கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டுமில்ல, திமுகவுக்கே தகுதி கிடையாது. தகுதியை இழந்து விட்டார்கள். சமூக நீதி பத்தி இன்னும் எங்கேயாவது யாராவது திமுக காரங்க பேசுறாங்கன்னா நல்லா கொடுங்க. வாயில 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 நல்ல வாயிலன்னா சொல்லுங்க, பேசாதீங்க. ஓகே, உங்களுக்கு தகுதியெல்லாம் இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்களெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த எவ்வளோ கோரிக்கைகள் வைத்தோம் இந்த மாநாட்டில். பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று, போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும், மதுவை அழிக்க வேண்டும் என்றெல்லாம். அதை பத்தி எந்த கவலையும் கரையும் முதலமைச்சருக்கு இல்லை, இருக்கும் போறதில்லை. ஆனால் முதலமைச்சர் நேத்து கல்லணையை போய் திறந்திருக்கார், தண்ணி திறந்திருக்கிறார். திறந்துட்டு போங்க. ஆனா அதை பத்தி இவ்வளோ பெரிய விமர்சனம், விளம்பரம் என்னன்னு திமுக காரங்க சொல்றாங்க. தமிழ்நாட்டு வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு முதலமைச்சர் அவர்கள் கல்லணையிலே தண்ணீர் திறந்து விட்டார், நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அந்த வேலை யாருடைய வேலை? அந்த கல்லணையை ஆபரேட் பண்ற பிடபிள்யூடி ஆபீசரோட வேலை, வாட்டர் போர்டு இஓட வேலை, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரோட வேலை, ஜூனியர் என்ஜினியரோட வேலை. இவர் போய் கல்லணையில தண்ணி திறந்து விட்டார். முதலமைச்சர் எவ்வளவு வேலை இருக்குயா, இதுக்கு என்ன ஒரு விளம்பரம் புரியல. அதுக்கப்புறம் ஒரு ரோட் ஷோ, முதலமைச்சர் ரோட் ஷோ, சைட்ல ஃபுல்லா திமுக நிக்க வச்சுட்டாங்க. நிக்க வச்சுட்டு அவர் போய் கேட்கிறாராம், ஏமா மகிழ்ச்சியா இருக்கீங்களாமா? அவங்களும் ஐயா நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம் ஐயா. யாரு பார்த்தா திமுக. அதுக்கே முன்கூட்டியே கேள்வி, ஏமா அவர் உங்களுக்கு இந்த கேள்வி கேட்பாரு, நீ அதுக்கு பதில் சொல்லணும். மறுபடியும் ரெண்டாவது கேள்வி இந்த கேள்வி கேட்பாரு, அதுக்கு பதில் சொல்லணும். முதல்ல அந்த விடையை முதல்ல சொல்லிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கோம். யார் யார் மகிழ்ச்சியா இருக்கிறா தமிழ்நாட்டில்? யார் மகிழ்ச்சியா இருக்கிறா? எவ்வளோ மோசமான சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில். ஒரு வாரத்துக்கு முன்பு நம்முடைய ஒரு சொந்தம் சக்கரவர்த்தியின் ஒரு வழக்கறிஞர், ராணிப்பேட்டை மாவட்ட இளைஞர் சங்கத்தின் செயலாளர், கொடூரமான முறையில் துப்பாக்கியால் சுடப்பட்டார். துப்பாக்கியால். சினிமாவில் பார்த்திருப்பீங்க, அந்த மாதிரி திட்டமிட்டு ஒரு கும்பல், பின்னாடியே ஒரு கும்பல் தொடர்ந்து, முன்னாடி ஒரு போய் பார்த்துட்டு எப்படி எப்படி திட்டமிட்டு கிட்ட போய் மூவிங் கார் பைக்ல அப்படியே போய் சொல்றான். இதெல்லாம் தமிழ்நாட்டிலாம் நடக்காது, கலாச்சாரம் இல்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் போன்றவர்கள் முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால் தான் இந்த தமிழ்நாட்டில் இது போன்ற கலாச்சாரம் ஊடுருவி கொண்டிருக்கிறது. எல்லாமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சேரும். அவர்தான் இதற்கு பொறுப்பு. அண்ணா யூனிவர்சிட்டி படிக்கின்ற பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. சென்னையில அண்ணா யூனிவர்சிட்டியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்ப நான் சாதாரண பெண் இங்க ஊர்ல கள்ளக்குறிச்சியில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா? இதற்கு யார் காரணம்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம். கேட்டா மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா மக்கள்? என்ன மகிழ்ச்சியா இருக்க முடியும்? இந்த 4 ஆண்டு காலத்தில் 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தின திமுக 45,000 கோடி கடந்த ஆண்டு இந்த 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தினாங்கல்ல, 45,000 கோடி வந்திருக்கு அரசுக்கு. இப்ப ஜூலை 1ஆம் தேதி என்ன நடக்கும் தெரியல? என்னமா ஜூலை 1ஆம் தேதி 4வது முறை மின் கட்டணத்தை உயர்த்த முடிவு செய்துவிட்டார்கள். முடிவாயிடுச்சு. 3.5 விழுக்காடு மின் கட்டணத்தை இந்த ஜூலை 1ஆம் தேதி அதை 4வது முறையாக கையெழுத்து போட்டு எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா 3.5%, 6%, 7% உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மின் கட்டணத்தை. பாத்தீங்கன்னா இந்த 4 ஆண்டுல எல்லா வீட்டுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள 100 விழுக்காடு வீடுகளுக்கு குறைந்தபட்சம் 12 விழுக்காட்டில் இருந்து 40 விழுக்காடு வரை மின் கட்டணம் இந்த 4 ஆண்டு காலத்திலே உயர்ந்து இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் ஒரே நாள்ல உயர்த்தினா தான் உங்களுக்கு ஐயோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்துறான். கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி
12 விழுக்காடு, குறைஞ்சபட்சம் 12 விழுக்காடு சாதாரண வீட்டில் 12 விழுக்காடு மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. அதிகபட்சம் 40 விழுக்காடு மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. சில கமர்ஷியல் 55 விழுக்காடு உயர்ந்திருக்கிறது. இதெல்லாம் அப்புறம் எப்படியா மகிழ்ச்சியா இருப்பா? வீட்டு வரி உயர்த்திட்டாங்க, குடிநீர் வரி உயர்த்திட்டாங்க, பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்திட்டாங்க, போக்குவரத்தை உயர்த்திட்டாங்க, பால் விலையை உயர்த்திட்டாங்க. எல்லாமே உயர்த்தி பிறகு யார் யார் மகிழ்ச்சியா இருக்க போறாங்க? தமிழ்நாட்டில் யார் இருக்க போறா? யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. முதலமைச்சருடைய மகிழ்ச்சியா இருப்பாங்களா? அந்த காலத்துல மன்னர்கள் கேட்பாங்க அமைச்சர்கள், அமைச்சரே மும்மாரி மழை பொழிகிறதா? மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? ஆம் மன்னரே, ஆம் மன்னரேன்னு சொல்லுவாங்க ஜால்ரா போட்டுக்கிட்டு. அதேதான் இப்போ நடக்குது. ஜால்ரா போட்டுக்கிட்டு சூப்பர் 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 சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன தெரியும், 8 மாதத்துல தெரியும் என்ன மக்கள் செய்ய போறாங்கன்னு தெரியும். அது முடிவாயிடுச்சு.